Hi friends, welcome to WikiWeeks யூடியூப் சேனல். நான் தான் உங்களோட விஷ்ணு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தோட்டத்துல இருந்து அறுவடை பண்ண இந்த பப்பாளி பழத்தை அறுத்து ருசித்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மருத்துவ பயன்கள், பெனிஃபிட்ஸு, யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், முக்கியமாக யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி பல தகவல்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிறது தான், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம வந்து பப்பாளி வந்துட்டு கட் பண்ணிடலாம். முதல் கோடு போட்டாச்சு. பப்பாளி வந்துட்டு ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய காய் தான், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு இந்த பப்பாளி பழத்தை வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக இட போட்டுற வேணாம். இதோட சுவைக்காண்டி மட்டும் இல்லை, பப்பாளி பழம் வந்துட்டு இதோட மருத்துவ பயன்களுக்காண்டியும் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கிறணும். அப்படி என்னடா அதில் மருத்துவ பயன்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்று அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டு இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துடுற ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய் தான், நம்ம எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது. வீடியோ கண்டி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பப்பாளி பிடிக்கும், அந்த மாதிரி பப்பாளி எத்தனை பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க, இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பப்பாளி பிடிக்கும் என்னன்றத. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பப்பாளி பழத்துல இருக்கிற மருத்துவ பயன்கள் அதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். பப்பாளி வந்துட்டு டெய்லி நம்ம சாப்பிட்றதுனால செரிமானத்துக்கு வந்து அது வந்து நல்லது. பப்பாளியில இருக்கிற பாப்பைன் அப்படின்ற ஒரு என்சைம் வந்துட்டு சாப்பாடுகள் வந்துட்டு ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு வந்துட்டு பயன்படுது. அது போக தோல் பிரச்சனை, தோல்ல அதாவது எப்படி சொல்றது, தோல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வந்துட்டு குணமாறதுக்கான நல்ல ஒரு தீர்வாக வந்துட்டு பப்பாளி பழம் இருக்கும். கேஸ் பிரச்சனை, அதாவது கேஸ் ட்ரபிள், மலச்சிக்கல், அந்த மாதிரி ப்ராப்ளத்திற்கு வந்துட்டு தினசரி நீங்கள் வந்துட்டு பப்பாளி எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல இதாக இருக்கும். பப்பாளிலையும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. இதுவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்துட்டு பலப்படுத்தும். சின்ன சின்ன தொற்று நோய்கள், காய்ச்சல், சளி, இந்த சீசன் நோய், மழைக்கு வந்தால் அடிக்கடி பல பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு தினசரி பப்பாளி பழம் சாப்பிட்றது வந்துட்டு சிறந்ததாக இருக்கும். சருமம் வந்து பளபளக்கும். ரெகுலராக நம்ம பப்பாளி சாப்பிட்றதுனால இளமையிலே வயதான தோற்றங்கள் வந்து வராமல் வந்துட்டு நம்ம வந்து தடுக்கலாம். அதுக்கு பப்பாளி வந்துட்டு சிறந்த இதாக இருக்கும். இதெல்லாம் போக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டெங்கு காய்ச்சல், அதற்கான இதுவும் வந்துட்டு பப்பாளி பழ இலையில இருந்து தான் எடுத்தாங்க. இங்கிலீஷ் மெடிசன்லேயே அதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிக்காதப்ப நம்ம வந்து பப்பாளி இலை சாரை தான் நம்ம வந்து குடிச்சு சரி பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு தனக்குள்ள வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற தட்டை அணுக்கள், பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட எண்ணிக்கையை உயர்த்துறதுலையும் வந்துட்டு பப்பாளி வந்துட்டு முக்கிய பங்காற்றுது. இந்த மாதிரி பல மருத்துவ பயன்களை தனக்குள்ள வச்சிருக்க பப்பாளியை நீங்களும் ரெகுலராக எடுத்து சாப்பிட்டு பயன்பட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில கேட்டகரி இருக்கு. அதாவது அலர்ஜி இருக்கிறவங்க வந்துட்டு தன்னோட மருத்துவரோட ஆலோசனையின்படி தேவையான அளவு சாப்பிடலாம். அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி எல்லா பழங்களுக்கும் அளவாக தான் சாப்பிடணும். அதை உங்களோட மருத்துவரோட கன்சல்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு அவங்களும் தன்னோட மருத்துவர் ஆலோசனை பேரில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நல்லா பழுக்காத பப்பாளி பழம் வந்துட்டு கருப்பப்பையை வந்துட்டு பாதிக்கக்கூடிய இதுவும் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிடி ஒரு கடின்னு வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க மக்களே.